வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை SBO டிஜிட்டல் மார்க்கெட்டிங். உங்களுக்கு வீட்டில் இருந்தபடி ஒரு ட்ரஸ்டடான கம்பெனியில் பார்ட் டைம் ஜாப் பண்ணணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் ஃபர்தர் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், Facebook பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்துருப்போமா? எதை பத்தி? என்னடா திடீர்னு எதை பத்தி அப்படின்னு பேச சொல்றாருன்னு பாக்குறீங்களா? ஆக்சுவலி எதை பத்தி பேசுற அப்படின்னு கேட்போம் இல்லையா? அததான் வந்து வாட் இஸ் இட் அபவுட். வாட் இஸ் இட் அபவுட் அப்படின்னா இது எதை பத்தினது, நீ எதை பத்தி கேட்கற, இந்த மாதிரி எதை பத்தி அப்படின்னு கேட்கறது வந்து வாட் இஸ் இட் அபவுட் அப்படின்னு கேட்போம். அவன் மெதுவாதான் எல்லா வேலையும் செய்வான். ஸோ இந்த சென்டென்ஸ் அவன் வந்து ஒரு அட்டை மாதிரி ஆமை மாதிரிலாம் சொல்லுவாங்க, மெதுவாக தான் செய்வான் அப்படின்னு சொல்றது. இது இங்கிலீஷ்ல ஹீஸ் அ பிட் ஸ்லோ. பிட் ஸ்லோ அப்படின்னா எதுவாக இருந்தாலுமே அவன் மெதுவாக தான் செய்வான், புரிஞ்சுக்கிறது இந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதெல்லாம் வந்து ஹீஸ் பிட் ஸ்லோ, கொஞ்சம் பிட் ஸ்லோவாக இருப்பான் அப்படின்னு சொல்றது. மெதுவாக தான் பண்ணுவான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை தான் வந்து ஹீஸ் பிட் ஸ்லோ சொல்றது. உங்க உடம்பு எப்படி இருக்கு அப்படின்னு கேட்கறது. ஒருத்தர் ஹெல்த்தை பத்தி விசாரிக்கும் போது, இல்ல வந்து ஒருத்தரை பார்க்க போறோம் அப்படின்னா இப்போ எப்படி இருக்கு உடம்பு, இப்போ பரவாயில்லையா, உடம்பு நல்லா இருக்கான்னு கேட்போம் இல்லையா? அத ஹவ் இஸ் யுவர் ஹெல்த் நவ், ஹவ் இஸ் யுவர் ஹெல்த் நவ்னு சொல்லலாம். ஆர் யூ ஃபீல் பெட்டர், ஆர் யூ ஃபீலிங் பெட்டர் அப்படின்னா இப்போ பரவாயில்லையா அப்படின்னு கேட்கறது. உடம்பு இப்போ எப்படி இருக்கு அப்படின்னு சொல்றது ஹவ் இஸ் யுவர் ஹெல்த் நவ் அப்படின்னு கேட்கலாம். ஹவ் இஸ் யுவர் ஹெல்த் நவ். இது ஒன்றும் ஜோக் இல்லை, நான் ஒன்றும் உனக்கு காமெடி பண்ணல, ஜோக் பண்ணல, இந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா? இது ஒன்றும் ஜோக்கு கிடையாது, நான் கொஞ்சம் சீரியஸாக பேசிட்டு இருக்கேன், இட்ஸ் சீரியஸ், இட்ஸ் நாட் அ ஜோக் அப்படின்னு சொல்லலாம். திஸ் இஸ் நாட் அ ஜோக் அப்படின்னா இது ஒன்றும் ஜோக் கிடையாது அப்படின்னு சொல்லலாம். அப்படின்னு சொல்றது இட்ஸ் நாட் அ ஜோக், இட்ஸ் சீரியஸ், இட்ஸ் வெரி சீரியஸ் மேட்ரு அப்படின்னு சொல்றது. நாட் அ ஜோக் அப்படின்னு சொல்றது தான் வந்து இந்த சென்டென்ஸ். கிண்டல் அப்படின்னா டீசிங் சொல்றோம், கேலி பண்ணுவாங்க இல்லையா? ஸோ கேலி, கிண்டல். கேலினா என்னன்னா கிட்டிங். கேலி செய்வதை நிறுத்து, ஸ்டாப் கிட்டிங். கேலி செய்வதை நிறுத்து, அது எப்படி சொல்லணும் அப்படின்னா ஸ்டாப் கிட்டிங். ஸ்டாப் கிட்டிங்னா என்னன்னா கேலி பண்ணுவோம் இல்லையா? ஒருத்தர் இப்படி இருக்காங்க அப்படி இருக்காங்க கேலி பண்றது. கிண்டல் பண்றதுனால ஆல்மோஸ்ட் அதுதான், ஆனா வந்து வேர்ட்ஸ் வேறையா மாறும். ஆஃபீஸ்க்கு எத்தனை மணிக்கு போவீங்க? ஸோ டின்னர் லஞ்ச் ரெடி பண்ணுறவங்க, பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணுறவங்களாம் கண்டிப்பாக கேட்பாங்க ஆஃபீஸ்க்கு எத்தனை மணிக்கு போவீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஹவு டு யூ கோ டு ஆஃபீஸ், ஹவு டு யூ கோ டு ஆஃபீஸ் அப்படின்னா ஆஃபீஸ்க்கு எத்தனை மணிக்கு போவீங்க அப்படின்னு கேட்கறது. ஹவு டு யூ கோ டு ஆஃபீஸ். வீட்டுக்கு எத்தனை மணிக்கு வருவீங்க. ஸோ இதை எப்படி கேட்கலாம்? சேம் முன்னாடி பார்த்த சென்டென்ஸ் மாதிரி தான். எத்தனை மணிக்கு போவீங்க அப்படிங்கிறத ஹவு டு யூ கோ டு ஆஃபீஸ்ன்னு கேட்டோம். எத்தனை மணிக்கு வருவீங்க அப்படிங்கிறத வென் டு யூ கம் ஹோம். வென் டு யூ கம் ஹோம் அப்படின்னா வீட்டுக்கு எப்போ வருவீங்க அப்படிங்கிறத வென். எத்தனை மணிக்கு அப்படிங்கிறத ஹவு அப்படின்னு கேட்டு யூஸ் பண்ணிக்குவோம். முக்கியமான விஷயத்த பத்தி பேசிட்டு இருக்கும் போது அவங்க கிட்ட இதை பத்தி கேட்பான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ கேட்பான் அப்படிங்கிறத he will ask you about this. he will ask youனா உங்ககிட்ட கேட்பான், about thisனா இதை பத்தி. இன்னைக்கு பார்த்த சென்டென்சஸ் நிறைய பேத்துக்கு நிறைய யூஸ்ஃபுல்லான சென்டென்சஸ். முக்கால்வாசி ஆஃபீஸ் போறவங்க கிட்ட கேட்கறது, இல்லை பெர்மிஷன் கேட்கறது, இந்த மாதிரி சென்டென்சஸ் தான் இன்னைக்கு நிறைய பார்த்துருக்கோம். கண்டிப்பா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீப் சப்போர்ட்டிங் மீ. மறக்காம உங்க சப்போர்ட்டை சேனலுக்கு கொடுங்க. அதாவது அப்போதான் எனக்கு அடிஷ்னல் மோட்டிவேஷனா இருக்கும். நிறைய பேர் வந்து ஆன்லைன் கிளாஸ் எடுக்க முடியுமான்னு கேட்குறீங்க. எந்த மாதிரி எடுத்தால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதையும் எனக்கு கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க.